கண்டஸ்டன்ட் யார் வந்து நல்லதா செய்கிறாங்களோ அவங்கள 10 வாட்டி கூட ஜெயிக்கலாம். ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறது கஷ்டங்க. ஆட்சி வந்தது அந்த பிரி பஸ் தான் எங்களுக்கு விட்டுக்கிறாங்க. மாதம் அந்த 1000 ரூபான்னு சொன்னாங்க. அந்த 1000 ரூபாவே எங்களுக்கு வரல. மோடி வரலாம்னு நினைச்சோம்னா அது முடியாது. மோடி வந்தா நல்லா இருக்கும் நாங்கல்ல. இப்ப அதே மோடி வந்தா நாசமா போயிடுன்றாங்கல்ல. அவர் வந்தா இந்திக்காரனா நல்லது. இந்த நண்டு கூட இந்திக்காரனா வைப்பாங்க. மாற்றம் கொண்டு வரணும், நம்ம கையில தான் இருக்கு. அணைய போகும் விளக்கு தான் பிரகாசமா எரியும் வேற அந்த மாதிரி டைலாக்லாம் சொல்றாரு. இப்போ ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர், அதாவது இந்துக்கு மட்டும்தான் அவர் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ ஜாதிக்கோ சம்மந்தப்படுத்தி பேசுறாரோ. அண்ணாமலை எப்படின்னு சொன்னா கூல் சுரேஷ்னு ஒரு நடிகர் இருக்கான். அதை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா 2 பேருடைய கேரக்டரும் கரெக்டா இருக்கு. RSS பாஜக அந்த சம்பந்தமே வேணாண்டான்னு தூக்கி வீசிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் அந்த ஒரு இதுல இருந்தவங்க அவங்க கூட சேர 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 எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை பயலுங்க முள்ள மாதிரி பசங்க முடிச்சைக்கு பசங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க ஜெயலலிதா. உங்களுடைய அயோக்கியத்தனம் முள்ள மாதிரி முடிச்சத்தனம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. தேச துரோகிகள் என்றது உணர்ந்துக்கிட்டாங்க. அதனால தான் நான் சாகும் வரையில் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றேன். பாஜக என்னன்னா அதிமுக அந்த இடத்த கலைச்சிட்டு அந்த இடத்துல வந்து பாஜக கொடி நாட்டணும்னு நினைச்சாங்க. அதிமுக காரங்களுக்கு வேற வழி இல்லாம ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ ஸ்டெடி ஆனதுக்கு அப்புறம் தூக்கி அடிக்கிறாங்க. அந்த அதிமுகவை கலைக்கணுங்க. இங்க தமிழ்நாடுன்னு அதிமுக திமுக 2 தான். இது 2 இருக்கு. இல்லையும் பிஜேபியோ காங்கிரஸ் எவனாலையும் வர முடியாது. அப்போ ஒண்ணு காலி பண்ணுமா இல்லையா? காலி பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். சில்முட்டி விடுற வேலையெல்லாம் செய்யணும். இந்த வேலையை தான் இன்னைக்கு அண்ணாமலையை வந்து செய்ய வரதுக்காக பாஜக நியமனம் பண்ணியிருக்காங்க. ஒரு எதிர்கட்சியாக அரசியல் தலைவராக அண்ணாமலையை நான் பார்க்க மாட்டேன். முத்துராமலிங்க தேவருக்கு அண்ணாவுக்கு என்னைக்கு சண்டை வந்தது? கொளுத்தி போடுவோம். அங்க வந்து பெரிய தலைவர் மோடி அடிக்கடி கொளுத்தி போட்டுட்டே இருக்காரு. இந்த பக்கம் கூல் சுரேஷ், இந்த பக்கம் அண்ணாமலை நின்னார்னா 2 பேருக்கும் போட்டி கரெக்டா இருக்கும். ரங்கராஜ் பாண்டே இருக்கட்டும், நிறைய பேர் வந்து தொடர்ந்து பேசுறதுன்னா பாஜக 2வது இடத்துக்கு வரும். அகில இந்திய அளவில் பாஜக 400 சீட்டு பிடிக்கும். இது திரும்ப திரும்ப இவங்க பேசுறது பார்த்தா இவிஎம்மும் சேர்ந்துச்சோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு. இவிஎம் மிஷின் இல்லாம இவங்களால வெற்றி பெற முடியுமா? நிச்சயம் முடியாது. பாண்டே வந்து நீ நீண்ட காலமா ஒரு ஊடகவியலாளர் இருக்காப்புல. நீ ஒரு தரப்பு ஊடகவியலாளர் கூட இருந்துக்க, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? அப்படி பூத் கமிட்டி கூட முழுமைப்படுத்த முடியாத ஒரு கட்சி 4 தொகுதி ஜெயிப்போம் 5 தொகுதி ஜெயிப்போம்னு சொல்லி நீங்க ஊடகத்தில் உட்காந்து பேசுறீங்கன்னா யாரை முட்டாளாக்க பாக்குறீங்க? அண்ணாமலை பேசின பேச்செல்லாம் அங்க சென்ட்ரல்ல கவர்மெண்ட் அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா ரிபீட் அடிப்பான் போலீஸ். இவங்களெல்லாம் கூட்டு போய் கொஞ்சம் நெஞ்சமான பேச்சா? விஜய் கூட சீமான் கூட்டணி வச்சாவே சீமானுடைய கடந்த 10-15 ஆண்டு கால உழைப்பு நாசமா போகும். பாஜக தோத்துதுன்னு சொன்னா வன்முறை வெடிக்கும். அப்படி பாஜக ஜெயிச்சிச்சுன்னு சொன்னா மக்கள் புரட்சி ஏற்படும். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் தடா ரஹீம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சவுக்கு சங்கர் சாரோட அரெஸ்டுக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டா வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிறது வந்து பிஜேபி விசஸ் அதிமுக இப்படிதான் சொல்லணும். அண்ணாமலை விசஸ் ஜெயலலிதா இப்படி கூட சொல்லிக்கலாம். சடனா, அதாவது ஒரு தேர்தலுக்கு அப்புறமா ஒரு மௌனத்துல இருந்த அண்ணாமலை வந்து இப்போ சடனா வந்து அதிமுக பக்கம் திரும்பி இருக்காரு. அணைய போகும் விளக்கு தான் பிரகாசமா எரியும் வேற அந்த மாதிரி டைலாக்லாம் சொல்றாரு. இப்போ ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர், அதாவது இந்துக்கு மட்டும்தான் அவர் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ ஜாதிக்கோ சம்மந்தப்படுத்தி பேசுறாரோ? இல்ல, அண்ணாமலையை நீங்க வந்து ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை எப்படின்னு சொன்னா என்னுடைய பார்வையில் கூல் சுரேஷ்னு ஒரு நடிகர் இருக்கான். அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருடைய கேரக்டரும் கரெக்டாக இருக்கும். கூல் சுரேஷை பற்றியும் பாருங்க, யாருமே எதுனா பேசணும். திடீர்னு ஒரு தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு படத்தை ரிவ்யூன்னு சொல்லி கத்துவான், கூச்சல் போடுவான், ஒரு தொப்பி மாட்டுக்குவான், கம்பல் மாட்டிக்குவான், பொம்பளை மாதிரி என்னென்னவோ பண்ணுவான். அவன் பண்ணிட்டு அதை வந்து அதை டென்ட் ஆக்குறதுக்காக தமிழன்டான் லாஸ்ட்ல சொல்லி முடிச்சிருவான். ஏதாவது முடி பார்க்கல. அதே மாதிரி தான் நீங்கள் அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டிகிரி குறைய திடீர்னு எதனா ஒன்று தூக்கி போடுறது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து ஜெயலலிதாவை பற்றி பேச வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு என்ன வந்து ஒன்றும் இல்லை. அவரே என்ன சொல்கிறாரு, சும்மா கொளுத்தி போட்டேன்னு சொல்லி அவங்க பேசினது அதுதான் ஆடியோ கூட வந்துச்சு இல்லைங்களா? கொளுத்தி போட்டது. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா கூட ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீ பேசுவது தான் பாஜக அதிமுக கூட்டணிக்கு பிளவுக்கு முக்கிய காரணம். இன்றைக்கி இப்போ அதிமுக ஜெயலலிதா வந்து இந்துத்துவாவினுடைய தலைவி அப்படின்னு சொல்கிற அவசியம் என்னன்ற நான். ஆனால் ஆரம்பத்தில் ஜெயலலிதா அப்படி இருந்தாங்க, உண்மைதான். அது கரசவைக்கு ஆள் அனுப்புகிறேன்னு சொன்னது கொஞ்சம் அந்த பாசிச சித்தாந்தத்தோடு இருந்தாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து பரிசுத்தமான அமைப்புகள், தேசபக்தர்கள்
இவங்களை போன்ற யாரும் இல்லைன்னா அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தது ஜெயலலிதா. ஓகே ஆனால் அவங்க கூட இருக்கும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயலுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி வீசிட்டாங்க அவங்க. ஓகே அந்த அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அந்த சம்பந்தமே வேணாண்டான்னு தூக்கி வீசிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் அந்த ஒரு இதில் இருந்தவங்க தான். ஷீ இஸ் பிராமின் கேர்ள். அதனால அந்த ஒரு சித்தாந்தம் இருந்தது அவங்களுக்கு. பட் அவங்க கூட சேர 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 எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை பயலுங்க முல்லை மாதிரி பசங்க முடிச்சைக்கு பசங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க ஜெயலலிதா. அதனால தான் வந்து பாஜக கூட வந்து கவுத்து விட்டதெல்லாம் சாதாரணமான இல்லை, திடீர்னு தூக்கி போட்டு வந்துட்டாங்கல்ல. ஓகே அதனால வந்து பாஜக வந்து அப்படியே திணறி போய் நின்னதில்லை. என்னடா இந்த பொம்பளை எப்படி பண்ணிட்டு நட்டாட்டில் வந்து நம்ம வந்து வாபஸ் வாங்கி காலையில் பிரதமர் சாயங்காலம் பிரதமர் இல்லைல்ல வாஜ்பாய் அந்த நிலைக்கு உண்டு. அதேமாதிரி சனாதனத்தினுடைய இதயம் என்று கருதக்கூடிய சங்கர மடத்திலே கை வச்சு தந்தோம். சங்கராமன் கொலை வழக்கில் வந்து இதே கலைஞர் இருந்திருந்தால் கூட கருணாநிதி சங்கராச்சாரியர் அதாவது விஜயேந்தரையும் ஜெயேந்தரையும் கைதே பண்ணியிருக்க மாட்டார். ஓகே ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, கைது பண்ணி தூக்கி உள்ள அதுவும் டெல்லிக்கு போனால் டெல்லியிலேருந்து தூக்கிட்டு வாங்கடான்னு தூக்கிட்டு வந்தது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியாது. ஓகே அப்போ அவங்க வந்து இந்துத்துவ தலைவராக இருந்திருந்தாங்கன்னா நிச்சயம் சங்கராச்சாரியர் மீது கை வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க நடுநிலையான முதலமைச்சராக தான் இருந்திருக்காங்க இல்லையா? அதான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்தாங்க. அதன் பிறகு இவங்களுடைய அயோக்கியத்தனம் முல்லை மாதிரி முடிச்சுக்கித்தனம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. தேச துரோகிகள் என்றது உணர்ந்துக்கிட்டாங்க. அதனால தான் நான் சாகும் வரையில் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் தான் அவங்க மறைவிற்கு அப்புறமா அதிமுக நிர்வாகிகள்லாம் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. அதிமுக நிர்வாகி இல்லை, அதாவது நான் சாகும் வரையிலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. செத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்ணாங்க, அதாவது அந்த நேரத்தில் அதிமுக கூட்டணி வைக்கலன்னு சொன்னால் பாஜக என்னென்னா அதிமுக அந்த இடத்த கலைச்சிட்டு அந்த இடத்துல வந்து பாஜக கொடி நாட்டணும்னு நினைச்சாங்க. அப்போது அதிமுக காரங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ ஸ்டடி ஆனதுக்கப்புறம் தூக்கி அடிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இப்போது அதிமுக இந்துத்துவா கட்சின்ற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து அதில் உள்ளவங்களை எப்படியாவது அந்த அதிமுகவை கலைக்கணுங்க. இங்கே தமிழ்நாடுன்னு அதிமுக திமுக 2 தான் இருக்கா இல்லையா? ஆமாம் சார், கரெக்டு தான். ஒன்றா அதிமுக இன்னொன்று திமுக. அப்போது இது 2 இருக்கவில்லையும் பிஜேபியோ காங்கிரஸ் எவனாலையும் வர முடியாது. அப்போ ஒன்றை காலி பண்ணணுமா இல்லையா? ஆமாம். அப்போ காலி பண்ணணும்னு சொன்னால் இந்தமாரி வேலையெல்லாம் செய்யணும், சில்லுமுட்டி விடுற வேலையெல்லாம் செய்யணும். அந்த வேலையை தான் இன்றைக்கி அதிமுக பாஜக அண்ணாமலையை வந்து செய்யறதுக்காக பாஜக நியமனம் பண்ணியிருக்காங்க. கீழ்த்தரமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துங்க. என்னை பொறுத்தவரை அறிவு சார்ந்த ஒரு எதிர்கட்சியாக அரசியல் தலைவராக அண்ணாமலையை நான் பார்க்க மாட்டேன். சில பேர் பார்ப்பாங்க, வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க எதிர்பார்த்துருக்காங்க, அவன் ஏதோ கொடுக்குறான், அதை வாங்கிட்டு நம்ம ரங்கராஜ் பாண்டே போன்ற நபர்கள் வந்து அப்படி காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க. அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக பேசலாம், அல்ல இன்னும் சில பேர் காசு வாங்கிட்டு பேசலாம். இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம பேசணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய லூசு பையன்றது ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். அண்ணாமலை சொல்லுங்கள் சார். திமுக எனக்கு பிடிக்காது. திமுக பலவிதமான மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது விரோதத்தில் கிழித்து தொங்க போகிறோம் நம்ம. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் அறிவித்த பிறகு அண்ணாமலை கோயம்புத்தூரில் போய் உட்காந்துக்கிட்டு திமுக ஆட்சி வந்த பிறகு தான் ஹீட் அதிகமாகிடுச்சின்னு சொன்னான் பாருங்க. அதுக்கு எதாவது அர்த்தம் இருக்கா? திமுக வந்த பிறகு எப்படிங்க ஹீட்டு? சூரியன் வந்து திமுகவுடைய கட்டுப்பாடில் இருக்கா? ஒருவேளை உதயசூரியன் அவங்களோட சின்னம்ல அதை வச்சு ஏதோ மீன் பண்ணி சொல்கிறாரோ? இல்லை, அப்படி சொன்னாலும் பரவாயில்ல. உதயசூரியன் வந்ததுக்கப்புறம் அதாவது திமுக ஆட்சி வந்த பிறகு கோயம்புத்தூர் ஹீட் ஆகிடுச்சு, அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீ எப்படி மாற்றுவ? அப்போ இதெல்லாம் லூசுத்தனமாக பேச்சு இல்லாமல் என்ன? அவங்க மொத்தம் என்ன நினச்சிட்டு இருக்காப்புல? உங்களை மாரி கொஞ்சம் நெறியாளர் இருக்கீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலை அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு மைக்கு தூக்கிட்டு கேமரா தூக்கிட்டு ஓடுறீங்க. அவனுக்கு என்ன ஆயிடுச்சின்னு சொன்னால், அடடா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் நம்மளை விட்டால் பெரிய அரசியல் தலைவர் யாருமே இல்லை, அதனால் வாயில் என்ன வந்ததோ பேசுவோம்டா, அடித்து விடுவோம், அப்படி தானே இருக்குது. ஆமாம், கரெக்டு தான். உனக்கு நாதாரி உனக்கு வந்து அந்த பாஜக அகில இந்திய அதாவது ஒரு நாட்டின் ஆளக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்குது பாஜக, அதனுடைய மாநில தலைவராக நீ இருக்க. அதனால கேமராவும் மைக்கை தூக்கிட்டு உன் பின்னாடி வராங்க. நீ உட்காந்து அதை தூக்கி போட்டு நீ வா, உன் பின்னாடி ஒரு பயம் வரான் பாரு கேமரா மைக்கை தூக்கிட்டு. அந்த பதவிகள் இருக்கிற வரைக்கும் தான் அண்ணாமலைக்கு அந்த மரியாதை. ஓகே சார். இப்போ மைக்கு கேமராவை பார்த்தோன்னே நம்ம என்ன பேசினாலும் அதான்டா டென்டிங், நம்ம என்ன பேசினாலும் அதுதான்டா ஹாட் ஸ்பீச். அதனால் மக்கள் மத்தியில் நம்ம தான் வந்து ஹீரோ மாரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே ஒரு விதமான என்ன சொல்கிறது ஒரு புகழ்ச்சியின் உச்சத்துக்கு போயிட்டே இருக்காப்புல. அதில் வந்து கண்டதை உளறாப்புல. நான் இப்படி தான் பேசுவேன்,
ஏன் பேசக்கூடாதுன்றாப்புல. திடீர்னு அண்ணாவுக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் சண்டைன்றாப்புல. இதெல்லாம் என்ன பேச்சுன்ற? முத்துராமலிங்க தேவருக்கும் அண்ணாவுக்கும் என்னைக்கு சண்டை வந்தது? வரலாறு தெரியாத வரலாறு தெரியலையே அமைச்சரேன்னு கேட்பார்ல வடிவேல் சார். கொளுத்தி அந்த போடுவோம், மாதிரி. கொளுத்தி போடுவோம். அது ஏன்னா அங்கே வந்து பெரிய தலைவர் மோடி அடிக்கடி கொளுத்தி போட்டுகிட்டே இருக்காரு. இப்போ சொல்லியா என்ன சொன்னார்? இப்போ சமீபத்தில் சொன்னார், பூரி ஜெகநாதர் காந்தியை வந்து காந்தி படம் பார்த்து தான் காந்தி இந்திய மக்களுக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்சுதான். என்ன ஒரு அறிவு கொழுந்து. நான் தான் சொல்கிறேன், காந்தியை பார்த்த பிறகு தான் இந்திய மக்களுக்கு காந்தியை பற்றி தெரியும்னு சொன்னான். அப்போ அதுக்கு முன்னாடி காந்தி யாருக்கும் தெரியாதா? அப்ப அவரோட பயோபிக் படம் ஒன்று வரப்போதா சொல்றாங்க. அப்ப அவரோட பயோபிக் படத்தை பார்த்தாதான் மோடி யாருன்னு அதுக்கப்புறம் வர மக்களுக்கு தெரியுமோ? மோடி வந்து 2002 குஜராத் கலவரம்னு சொன்னா மோடி முகம் தான் வரும். அது இது போல காந்திக்கு இல்லைதான், உண்மைதான். அதாவது இது வந்து ஒரு தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை வந்து கொச்சைப்படுத்துறதுக்கு சமமான வார்த்தைகள் மோடி பேசியிருக்கிறது. அப்போ அங்கே மத்தியில் வந்து மோடின்னு சொன்னால் மாநிலத்தில் அண்ணாமலை அடிக்கடி எடுத்து ஏதாவது ஒன்று விட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆகுது. இல்லை சரி, இப்போ சரியா தவறான்னு நம்ம விவாதம் பண்றோம் இல்லையா? கரெக்ட். இப்போ அண்ணாமலை ஜெயலலிதா பத்தி சொல்லிடுறாரு. அப்போ அவருடைய கட்சியில இருக்கிறவங்க, அவருடைய விசுவாசி ஆதரவாளர்கள், அம்மா மேல உண்மையான அன்பு கொண்டவங்க எல்லாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு அண்ணாமலைக்கு தெரியும். அதே மாதிரி ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசினாரு, RP உதயகுமார் சொன்னாரு. இந்த மாதிரி அதாவது ஜெயக்குமார் என்ன எக்ஸ்ட்ரீமா சொல்லிட்டாருன்னா, மதம் பிடிச்ச யானையை கூட நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும், ஆனா ஜாதி வரி பிடிச்ச அண்ணாமலையையும் பிஜேபி நிர்வாகத்தினரையும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுல வந்து தமிழிசை வராங்க, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வராங்க. ஏன் தமிழிசை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமா ஜெயலலிதா அப்படிதான், எவ்வளவோ சட்டங்கள் வந்து கோவில்களுக்காக அவங்க கொண்டு வந்தாங்க, அன்னதான திட்டம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு கஞ்சி, அந்த நோன்பு சமயத்துல மசூதிகள்ல கஞ்சி ஊத்தின அந்த திட்டத்தையும் கொண்டு வந்து ஜெயலலிதா தான். ஸோ அப்படி அவங்க பொது நிலைமையா இருக்கும் போது எதுவுமே தெரியாம இவங்க பேசுறாங்கன்னு RP உதயகுமாரும் சொல்றாரு. ஆனா இது எல்லாம் நடக்கும் போது எடப்பாடி எதுவுமே பேசாம இருக்காரு சார். எடப்பாடி கிட்ட கேட்குற கேள்வி என்கிட்ட கேட்குறேன். ஏன்னா அதாவது அண்ணாமலை போன்ற தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற நபர்களுக்கு நம்ம பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இவங்க பதில் சொல்றதே போதும்னு நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? ஓகே சார். இன்னும் தரம் இருக்கு இல்லையா? கரெக்ட். தரமான ஒரு கேள்வி ஒருத்தர் வந்து எழுப்பினாருன்னா அதுக்கு தகுதியான நபரை வந்து பதில் சொல்வது நியாயம். தரமற்ற கேள்விகளை எழுப்பிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் கூட பதில் சொல்ல மாட்டார். வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் அவங்களே பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு அவ்வளோதான் தகுதி என்னுடைய பார்வையில். மிகப்பெரிய அளவுக்கு நான் வந்து கூல் ரேஞ்சுக்கு பார்க்குறேன். இந்த பக்கம் கூல் சுரேஷ், இந்த பக்கம் அண்ணாமலை நின்னார்னா 2 பேருக்கும் போட்டி கரெக்டாக இருக்கும். இதை தவிர்த்து அரசியல் தலைவர்களை கூப்பிட்டு வந்து அண்ணாமலை கூட வந்து போட்டி போடுங்கன்னு சொன்னா அது வேலைக்கு ஆகாது சார். அணைய போகும் விளக்கு தான் பிரகாசமா எரியும், அதிமுக அடிய போகுது, அதனாலதான் அங்க அதுல இருக்கவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அந்த பழமொழி வந்து எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா? அது உங்களுக்கும் பொருந்தும், பாஜகவுக்கும் பொருந்தும். ஓகே, காலம்தான் பதில் சொல்லும். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக நீங்க சொன்னீங்க அதான் எப்பயுமே தேர்தல்ன்ட்டு. ஆனா பிஜேபியோட பின்பம் எப்படி இருக்குன்னா, நாங்க தான் 2வது இடத்துக்கு வருவோம், அந்த நட்சத்திர வேட்பாளர்கள் நிறுத்தினதுனா இதனாலதான், நாங்க தான் 2வது இடத்துல இருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆணித்தனமா அண்ணாமலை சொல்றேன். இல்லம்மா, உண்மையிலே நான் சொல்றேன், ரங்கராஜ் பாண்டே இருக்கட்டும், நிறைய பேர் வந்து தொடர்ந்து பேசுறேன்னா ஒரு 5 MLA சீட்டு வந்து பாஜக இந்த வாட்டி 5 பாராளுமன்ற தொகுதியில வந்து பாஜக வெற்றி பெறும், பாஜக 2வது இடத்துக்கு வரும், அகில இந்திய அளவில் பாஜக 400 சீட்டு பிடிக்கும். இதை திரும்ப திரும்ப இவங்க பேசுறது பார்த்தா இவங்க என்டிஏ கூட்டணியில் வந்து இவிஎம்மும் சேர்ந்துச்சோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு. இவிஎம் மிஷினும் சேர்ந்துச்சேன். இவிஎம் மிஷின் சேர்ந்தா நிச்சயம் இவங்க சொல்ற பதில் வரும், இவங்க சொல்ற ரிசல்ட் வரும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவிஎம் மிஷின் இல்லாம இவங்களால வெற்றி பெற முடியுமான்னு நிச்சயம் முடியாது. நான் என்ன சொல்றேன், பாண்டே வந்து நீண்ட காலமா ஒரு ஊடகவியலாளர் இருக்காப்புல, நீ ஒரு தரப்பு ஊடகவியலாளர் கூட இருந்துக்க, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஏதாவது ஒரு தொகுதியிலேயாச்சும் பாஜக கூட்டணியே நான் சொல்கிறேன், பாஜக கூட்டணி சார்பாக நின்னா ஏதாவது ஒரு தொகுதியிலேயாச்சும் 40 தொகுதியில் ஏதாவது ஒரு, பாண்டிச்சேரி உட்பட நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு தொகுதியில் பூத் கமிட்டி முழுக்க உங்களால் நியமனம் பண்ண முடியுதா? முடியல. அப்படி பூத் கமிட்டி கூட முழுமைப்படுத்த முடியாத ஒரு கட்சி 4 தொகுதி ஜெயிப்போம் 5 தொகுதி ஜெயிப்போம்னு சொல்லி நீங்கள் ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறீங்கன்னா யாரை முட்டாளாக்க பார்க்குறீங்க? அப்போ உங்களுக்கு இவிஎம் மிஷின் கூட நீங்கள் கூட்டணி வச்சுருந்தா அது நடக்கும்.
ஏன்னா மக்களே ஓட்டு போடலனால இவிஎம் மிஷின் ஓட்டு போட போகுது. இல்ல சார், அப்போ வந்து அவங்க ஒரு 3-4 தொகுதி ஜெயிச்சிட்டா அது அப்ப அந்த இவிஎம் மிஷினால தான் மேபி ஜெயிச்சிட்டா 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரிஞ்சிரும். ஜெயிக்கிறது வேணாம், இவங்க 2வது இடத்துக்கு வந்தா இவிஎம் மிஷின் இவங்களுக்கு உதவி பண்ணியிருக்குன்னு தான் அர்த்தம். வாக்கு சதவீதம் ஓரளவுக்கு உயர்ந்தாலே இவிஎம் மிஷின் உதவி பண்ணிருக்குதா அர்த்தம்ன்றீங்க? நிச்சயம் அதான் பாஜக வந்து அதான் நினைக்குது. 2வது இடத்துக்கு தங்களை வந்து எதிர்கட்சியா, அதாவது இங்க தமிழ்நாட்டில் வந்து அதிமுக அடிக்கணுமா, ஓகே சார், அழிச்சிட்டு இந்த இடத்துல வந்து திமுக ப்ளஸ் பாஜக, எப்படி வெஸ்ட் பெங்காலில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டில் உருவாக்கணுன்றது தான் பாஜகவினுடைய திட்டம். அதுக்கு உண்டான வேலைகள் தான் வந்து அண்ணாமலை மூலியமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அடிக்கடி வந்து நம்ம எல்லாம் லூஸ் மாரி பேசுகிறேன்னு சொல்கிறோம் இல்லை, மேலிட உத்தரவு அப்படி அண்ணாவையும் முத்துராமலிங்க தேவரை வச்சு பேசு, ஜெயலலிதாவை வந்து இந்துத்துவா தலைவர்னு சொல்லு, தேர்தலுக்கு முன்னாடி வந்து நான் ஊழலை ஒழிப்பேன் அதை ஒழிப்பேன்னு சொன்னவர் அண்ணா எம்ஜிஆரும் ஜெயலலிதா போன்ற ஒரு சிறந்த தலைவர் இல்லைன்னு சொல்லி மோடி பேசிட்டு போலையா? முதல் நாள் பிரச்சாரத்திலே அதுதான் அவர் பேசினாரு. அதுதான் இப்போ வந்து திடீர்னு வேட்டி சட்டை கொட்டிட்டு வந்து விவேகானந்தர் இல்லத்தில் உட்காந்து தரிசனம் பண்ணிட்டு உட்காந்துரு இல்லையா? தியானம் என்ன சம்பந்தம்? இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா தியானம் பண்றது மனுஷங்களுக்கு நல்லது. அதாவது இவ்வளோ நாள் உழைச்சிட்டாரு, அவருக்குன்னு ஒரு 1.5 நாள் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு. இவ்வளோ நாள் உழைச்ச அந்த கலைப்பை அவர் தியானம் மூலமா சரி பண்ணா இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இல்லை, தியானம் மூலங்க அப்போ ஓய்வு எடுக்க வராருன்னு சொல்லுங்க, இல்லை ஷூட்டிங் நடத்த வராருன்னு சொல்லுங்க. அது ஏன் வந்து தியானம் தரிசிக்க வந்திருக்காரு, தியானம் பண்ண வந்திருக்காரு, நாட்டு மக்கள் சுபேஷமாய் வாழறதுக்காக வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி வந்திருக்காரு. இந்த டாவு வார்த்தைலாம் ஏன்ற நான் இல்ல சார், அந்த விவேகானந்தர் மண்டபம்ன்றது இப்போ ஒரு தியானம் பண்ற இடம் வந்து தனியாருக்கு சொந்தமானது, அது வந்து கவர்மெண்ட் இது கிடையாது. தனியாருக்கு சொந்தமான இடத்துல மோடி வந்து பண்றாரு. இது வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு எதிரானது கிடையாது. ஸோ அதனால தேர்தல் கமிஷன் வந்து இதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்ப அது உண்மையா? தியானம் பண்ண சரி, தியானம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்ட முனிவர்கள் அவங்க இவங்க தியானம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்பெஷல் ஏசி ஸ்பெஷல் இதெல்லாம் வந்து எந்த வகையான தியானம் இது சொல்லுங்க? அவரோட ஆத்மாக்கு ஒரு சாந்தி கிடைக்கும்னு நினைக்கிறாரு. அது ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இயற்கையோடு போய் இயற்கையாக உட்காந்து நீ தியானத்தில் உட்காரணும். ஏதோ ஒரு காட்டுல போய் சொல்றீங்களா? முனிவர்கள் ரிஷிகள் இவங்கெல்லாம் இப்படி தானே தியானம் பண்ணாங்க. அப்படி தியானம் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைச்சிருக்கு. ஓகே. ஆனால் நீங்கள் வந்து செட்டப்போட போகிறீங்கன்னு சொன்னால் அப்போ ஷூட்டிங் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பீகாரினுடைய லாலு பிரசாத்துடைய மகன் பேசியிருக்காப்புல, அவர் தியானம் பண்ண போல் ஷூட்டிங் நடத்த போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? திடீர்னு சொல்கிறார் நான் வந்து என்னுடைய தாய் மூலிமா நான் பறக்கலை, தெய்வ பிறவி, நான் தெய்வ பிறவின்றாரு. அப்போ தெய்வ பிறவின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி தாயின்னு சொல்லி ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தே அது என்னாச்சு? மற்றவங்கலாம் பிறந்த மாதிரி பயாலஜிக்கலாக பிறக்கல, நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட குழந்தை அப்படின்னு சொன்னார். அதாம்மா, நீ கடவுளால் அனுப்பப்பட்ட குழந்தைன்னு சொன்னால் உங்களுக்கு தாய் எப்படி இருந்தாட்டினாலாம்? தாய் எனக்கு என் தாய் தான் சிறு வயதுலேருந்து ஒரு ரூபா வந்து கொடுப்பா, என் தாய் தான் எனக்கு ஊட்டி விட்டா, நீங்கள் தானே பேசுனீங்க. அப்போ அதை பொய்யா? அது பொய்யா இருந்ததுன்னா இது உண்மை, இது பொய்யா இருந்ததுன்னா அது உண்மை. எது பொய் எது உண்மை சொல்லுங்க. ஆக்சுவலாக அவரோட பேச்சு எல்லாமே ஏதாவது ஒரு எதிர்ப்பலையாக கலப்பிடுது. ஏதாவது எதிர்ப்பல் இல்லை, மென்டல் தனமாக பேசிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் பாருங்கள், மோடியும் சரி அமித்ஷாவும் சரி பாஜக தலைவர்களும் சரி கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம ஆட்சியில் இருக்கோம், ஆட்சியிலிருந்து நம்ம என்னென்ன நலன் பணிகளை நம்ம செஞ்சுருக்கோம், அந்த நல்ல பணிகளை மக்கள் மத்தியில் கொண்டு போவோம், அதை சொல்லி வாக்கு கேட்போன்ற அடிப்படையில் கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்க பேசின பேச்சு எல்லாமே பாருங்கள். அதான் 200க்கும் மேற்பட்ட கான்ட்ரவர்சி ஸ்பீச் தான் இவங்க இந்த முறை தேர்தலில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த 10 ஆண்டுகளில் இவங்க மக்களுடைய பிரச்சனையை எதுவுமே எதிர்கொள்ள, மக்களுக்காக எதுவுமே இவங்க செஞ்சிருந்தோன்னா அதை சொல்லியிருப்பாங்க. முதல்வர் பிரதமர் ஒரு வார்த்தையாச்சும் நான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன், இந்த திட்டத்தால் இந்த மக்கள் இந்த மேன்மை அடைஞ்சிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு திட்டத்தை பற்றி ஏதாவது ஒரு மாநிலத்தை பேசியிருக்காரா? தமிழ்நாட்டுக்கு வந்தால் நான் தமிழ்நாடு பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன்றாரு. வெஸ்ட் பெங்காலுக்கு போனால் நான் போன ஜென்மத்தில் பெங்காலில் பிறந்தேன்னு சொன்னேன். அப்போ நீ எங்கே தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்ற? நீ திடீர்னு சொல்கிற எங்கள் அம்மா அப்பா இல்லாமல் நான் கடவுளால் அனுப்பப்பட்ட நபர்ன்ற என்ன தான் இது? நீ யாரை இந்திய மக்களை முட்டாளாக்குறீங்களா? முத்தி போச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ அவர் அந்த 10 வருஷமா பிரதமரா இருந்துட்டாரு. ஒரு பிரதமருக்கு அவர் பழக்கப்பட்டுட்டாருன்னே சொல்லலாமே, அந்த சொகுசு வீடு, காரு, வசதி எல்லாமே. ஸோ இப்போ திடீர்னு நான் பிரதமர் இல்லை அப்படின்னு அவர் ஒரு வீட்டில் உட்காரணும் அப்படின்னா மோடியால முடியுமா? மோடியாலே முடியாது, அமித்ஷாவால முடியாது, ராஜ்நாத் சிங்கால முடியாது, நட்டாவாலே முடியாது, பாஜக காரனால எவனாலே முடியாது.
தலையிலேருந்து கால் வரையும் எல்லா பேருங்களும் தலை திருத்தி ஆடுறானுங்க. அப்ப இந்த என்ன சார் அமர்பிரசாத் பண்ணுவாங்க? ரெட்டி, அண்ணாமலை எல்லாம் என்ன ஆவானுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அண்ணாமலை பேசின பேச்செல்லாம் அங்கே சென்ட்ரலில் கவர்மெண்ட் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னால் ரிவிட் அடிப்பான் போலீஸ் இவனுங்களெல்லாம் கூட்டு போய். கொஞ்சம் நெஞ்சமான பேச்சா? என்னடா நீங்கள்? அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன? அப்போது அங்கே அந்த சுகத்தோடு தான் இவனுங்க அனுபவிச்சிருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் இவனுங்க பண்ண அட்ராசிட்டி, அநியாயம், அக்கிரமம், ஊழல் எல்லாம் வெளியே வரப்போது பாருங்க நீங்கள். ஒரு கால் மேபி. அதனால தான் இவனுங்களுடைய திட்டம் என்னென்னா, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இவங்க ராஜினாமா பண்ண சொன்னாலும் அவ்வளோ சாதாரணமாக ராஜினாமா பண்ணிட்டுலாம் போக மாட்டானுங்க. அதுக்கு தான் இப்போது நாடகம், தியானம், அது இது. ஏன்னா நாளைக்கு மக்கள் வந்து தன்னை கடவுளாக நினைக்கணும். ஓகே. நம்மளை மனிதனை நினச்சினா கல்லால் அடிச்சிருவாங்களே, புரியுதுங்களா? புரியுது சார். ஏன்னா நம்ம இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிட்டோம். அப்போ எவனா கல்லு கம்பு எடுத்துன்னு வந்து நம்மளை அடித்தாங்கன்னு சொன்னால் நான் கடவுள் தான் அப்படின்னு சொன்னால், கடவுள்னு சொல்லும்போது அது ஒரு வேறு விதமான ஒரு வன்மத்தை, பிரச்சனைகள் ஒரு கலவரம் உண்டாகும் அப்படின்னு அதுக்கு உண்டான நினைக்கிறேன். வேலைகள் தான் இப்போ மோடி வந்து நான் கடவுள்னு சொல்றது எல்லாமே அதில் தான். இப்போ ஒரு ராஜினாமா பண்ணாம இப்போ தேர்தல்ல சப்போஸ் தோத்துடுறாங்க அப்படின்னா அவர் ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அதுதான் சட்டம் விதிமுறைக்கு உட்பட்டது. அப்படி அவர் ராஜினாமா செய்யாத பட்ஜெட்ல அடுத்த கட்ட கலவரத்தில் ஏற்படுத்துவாங்க, நாடு முழுவதும் கலவரம் ஏற்படுத்துவாங்க. அவர் தான் பிரதமர் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு சிம்பத்திக்கு உருவாக்குவாங்க. அதுக்கு தான் வந்து நம்ம ராணுவ தளபதியா வந்து 2 மாசம் நீடிப்பு கொடுத்துருக்காங்களே. வேற ஆள் போடாம அவங்களுக்கு சாதகமான ஒரு நபரை 2 மாசம் அவருக்கு வந்து இதெல்லாம் ஒவ்வொரு நகர்வா நகர்ந்துட்டு தான் சிம்பத்தி காட்டப்படுது. ஒரு திடீர்னு நான் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்னு சொல்றதும், தியானம்னு சொல்லி உட்காந்து சீன் போடுறது எல்லாமே மக்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை 10 வருஷமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்ராசிட்டி, அநியாயம் எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்தியா கூட்டணி வந்து அரசு நடவடிக்கை எடுக்கிறத விட மக்களே நம்ம மீது நடவடிக்கை எடுத்தால் நம்மளால என்ன முடியும்? இப்போவும் அது நடந்துகிட்டே இருக்கு. மகாராஷ்டிராவில் வந்து பாஜக வேட்பாளர்கள் பிரச்சாரம் போடணும் முடியல. இவ்வளோ பேசுகிறாங்களே 400 சீட்டு ஜெயிப்பேன்னு. காஷ்மீரில் இவங்க பாஜக வேட்பாளர் நிறுத்தலை தெரியுமா? காஷ்மீர் மாநிலத்தில் என்ன சொல்கிறாங்க, 371 ரத்து பண்ணிவிட்டு நாங்கள் காஷ்மீரை சாந்தமாகிட்டோம், அமைதியாகிட்டோம்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த காஷ்மீரில் இன்ன வெளியே இவங்க 370 வேட்பாளரே நிறுத்தலை. இவங்க ஏன் பயம்? பயம் வேற என்ன? பஞ்சாபில், ஹரியானாவில், டெல்லியில் எல்லா இடத்துலையும் வந்து கொந்தளிச்சு போயிருக்கான். மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாக்காரன் ஏறி அடிக்கிறான். உதய் தக்கரி ஆட்கள் தெருக்குள்ளே போக முடியல, அடி கொட்டுன்னு கொட்டுறான் போட்டு. இவங்க எப்படி 400 பார் 400 ஆகலே பார் 400 பார் எப்படி பார் தான் வாங்கணும், ரின் பார் தான் வாங்கணும், சோப்பு பார் தான் வாங்கணும். சரி, இன்னொன்று வந்து மோடி, அமித்ஷா 2 பேரும் பெரும் தலைவர்கள். 2 பேருமே பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் தான் ஆரம்பித்தாங்க. இப்போ முடிக்கிறதும் தமிழ்நாட்டில் தான் முடிக்கிறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் மேலே எவ்வளோ அன்பு வந்து அந்த 2 தலைவர்களுக்கு இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பட் இதே தலைவர்கள் தான் ஒடிசாவில் ஒரு தமிழர் ஆளக்கூடாது அப்படின்ற அந்த பேச்சையும் முன்கொண்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு தகுந்த மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க. இப்போ அண்ணாமலையும் என்ன சொன்னான்னா, இல்லை என்ன தப்பு இருக்குது, ஒரு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு நினைக்கும் போது அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தானே அந்த மாநிலத்தை ஆளணும். இதை நம்ம ஏன் தப்பாக பார்க்கணும்? இதுக்கு வந்து டிடிவி தினகரன் அவர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜெயலலிதாவை பற்றி பேசும்போது டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அம்மா வந்து கோவில்களுக்கு யானைகளை நன்கொடையாக கொடுத்தாங்க, அப்போ வந்து கோவில் சார்ந்த அன்னதான திட்டத்தை கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் அவங்க ஒரு இந்துத்துவ தலைவர் தானே காட்டுது அப்படின்னு டிடிவி தினகரனும் சொல்றாரு. பட் அதுக்கு சசிகலா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்களுக்குள்ளேயே குழப்பம் இருக்குமோ பாஜக கூட்டணிக்குள்ளேயே? டிடிவி தினகரனுக்கு எப்படியாவது இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெறும். வெற்றி பெற்றுன்னா அதிமுக தாங்க. ஏன்னா அண்ணாமலை பேச்சை கேட்டுக்கிட்டு டிடிவி தினகரன் வந்து தவற இழைக்கிறாரு. ஏன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காப்புல இல்லை அந்த தேர்தலுக்கு முன்னாடி, இந்த வாட்டி பாஜக வெற்றி பெற்றுனா அதிமுகவுடைய தலைவராக வந்து பொதுச் செயலராக டிடிவி தினகரன் தான். அந்த ஆசை இருக்கும். மேபி ஒரு கால் பாஜக மேலே வந்துன்னா இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களெல்லாம் பிடிச்சி கைது பண்ணி, இல்லைன்னா அதிமுக ரெட்டலையும் சின்னத்தையும் கட்சியும் நம்மக்கிட்ட ஒப்படைப்பாங்கன்னு. ஏன்னு சொன்னால் ஏக்நாத் ஷிண்டே கிட்ட மகாராஷ்டிராவில் வந்து ஏக்நாத் ஷிண்டே கிட்ட ஒப்படைச்சாங்கல்ல, அப்படி நம்மக்கிட்ட ஒப்படைப்பாங்கன்ற ஒரு அற்ப ஆசை இருக்கும் இல்லையா? அதனால் பாஜக இன்னைக்கு என்ன சொல்லுதோ அதை ஆதரித்து பேச வேண்டிய நிலைக்கு தான் டிடிவி தினகரன் தள்ளப்படுறாரு. இதே டிடிவி தினகரன் தான் தேர்தலுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னார், பாஜக கூட போய் சேர்றதும் தற்கொலை பண்ணிக்கிறதும் ஒன்றுன்னு சொன்னார். அதெல்லாம் வந்து ஒரு பேச்சாக எடுக்க முடியாது. நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறவங்களெல்லாம் கொள்கை இல்லாதவங்க. அவங்களுடைய நலனை சார்ந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவின் அடிப்படையில் செயல்படுறாங்கன்னா அதெல்லாம் வந்து மக்கள் தலைவராக பார்க்க முடியாது. ஓ பன்னீர்செல்வம் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா அவரும் ஒரு அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர்.
ஸோ அம்மாவோடையே பயணிச்சவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இப்போ அவர் வந்து தன்னிச்சையா போட்டியிட்டாலும் ஓ பன்னீர்செல்வமும் இன்னும் எதை பத்தியுமே பேசலையே, அம்மாவை பத்தி பேசின எந்த விஷயத்துக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. எப்படிமா பண்ணுவாரு? பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால அம்மாவை மறந்துடுவாங்களா? அவ்வளோதான். பாஜக கூட்டணி இருக்கிறதுனால அண்ணாமலை ஏன் ஒரு படி மேலே போய் அண்ணாமலை சொன்னது உண்மைன்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. ஓ ஓகே. அண்ணாமலை சொல்றதெல்லாம் 100 விழுக்காடு சத்தியமா உண்மைதான். அது இவங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தான் தெரியும் சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. அம்மா அப்படிதான், ஆமா, உள்ளுக்குள்ள அம்மா அப்படிதான் சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஆக மொத்தம் இவங்க வந்து இப்படி சொல்லி 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 ஜெயலலிதாவை ஒரு துரோகி மாரி காட்ட வைக்கிறாங்க. அதான் ஒரு பெரும் தலைவர் அவங்க. ஒரு சிறந்த ஆளுமை மிக்க கட்சியா அதிமுக இருந்தது. எம்ஜிஆர் தொடர்ந்து ஜெயலலிதா அந்த கட்சி ஆரம்பத்துல கொஞ்சம் இந்துத்துவ கொள்கையோட இருந்ததுதான், மாற்று கருத்து இல்ல. ஓகே சார், நீங்க பாத்திருப்பீங்க. மாற்று கருத்து இல்ல. அதன் பிற்பாடு இவங்களுடைய அயோக்கியத்தனம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு தான் தூக்கி வீசிச்சு. வீசினதுக்கு அப்புறம் அது சாகர வேலையும் போல கிட்ட போகலை மட்டும் இல்லை, இந்த இந்துத்துவா இந்த சனாதனம் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் தூக்கி போட்டு கும்பல். சங்கராச்சாரியரை கைது பண்ணுறது சாதாரணமான வேலையங்க. கலைஞர் முதல்வராக இருந்தால் கூட கைது பண்ண முடியாது. சங்கர்ராமன் கொலை ஒன்று நடக்குது. அந்த கொலைக்கு காரணம் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கும் போது அந்த இது வந்து யார் சொல்லி இது கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போது தெரிஞ்சால் அப்போ சங்கராச்சாரியர் சொல்லி தான் கொலையே பண்ணியிருக்காங்க. அப்போ சங்கராச்சாரியருக்கு சொல்லி தான் கொலை நடந்திருக்குன்னு சொன்னோன்னா தூக்குட ஆவணுங்களே. ஒரு ஆன்மீக குருவே இந்த கொலையை பண்ணதா இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் விடல. சங்கராச்சாரியர் அதுவும் வந்து காஞ்சி சங்கர மடம் வந்து இந்தியாவே காலில் வந்து விழுந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா? கரெக்ட். சாதாரணமான மடம் இல்லை, ஏதோ பல மடங்கள் இருக்கு. பூரி மடம், அந்த மடம், இந்த மடம், அந்த மாதிரி ஒரு மடம் இது காஞ்சி மடம் இல்லை. காஞ்சி மடம் வந்து இப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சனாதனத்தினுடைய தலைமை பீடமாக இருந்தது. அந்த தலைமை பீடத்தை தூக்கி போட்டு காலை வச்சு மிதிச்ச பொம்பளை ஜெயலலிதா. அப்படி இருக்கும்போது அவங்கள இப்போ இந்துத்துவ தலைவர், சனாதன தலைவி அப்படின்னு சொல்றதெல்லாம் கேவலத்திலும் இந்த வரலாறு அண்ணாமலைக்கு தெரியாம இருக்குமா? தெரிஞ்சுக்கிட்டு தான் வெறும் குழப்பி விடுறாரு. நம்ம பேசணும் இல்லையா? இதேமாரி பேசணும். கூல் சுரேஷ் மாரி ஏதாவது ஒன்று பேசிட்டே இருந்தால் தானே வந்து நம்ம இதை பற்றி அவங்க பேசுவாங்க. திடீர்னு அன்றைக்கி சீமான்னு என்ன சொல்கிறாரு, எங்களை விட கம்மியாக தான் வாக்கு வாங்குவீங்கன்றாரு. இல்லைன்னா கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? வீரலட்சுமி, அந்த லட்சுமி, இந்த லட்சுமின்னு சொல்லி போட்டு ஏன் கொச்சைப்படுத்துகிறேன்? இப்போ சீமானு உன் பொண்டாட்டியை பற்றி பேசுனா அது பேசக்கூடாது, இல்லை பர்சனலாக போகக்கூடாது. இது தலைமைத்துவத்துக்கு உண்டான பேச்சா? இது தெருவில் கோலி விளையாடிட்டு இருப்பானுங்க பசங்க, அவனுக்குள்ள சண்டை வந்துன்னா இப்படி தான், அவன் இப்படி பேசுனா இவன் இப்படி பேசுவான், இவன் இப்படி பேசுனா அவன் அப்படி பேசுவான். அந்த மாதிரி பேச்செல்லாம் நீ ஒரு கட்சி தலைவராக இருந்துட்டு பேசுறது கீழ்த்தரமானது இல்லை. கேட்டால் நையாண்டியாக பேசினாராம். எல்லாத்தையும் பேசிட்டு அவர் கிண்டல்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் தவறு. சார், இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து முன்னாடி இந்துத்துவ தலைவராக இருந்தாருன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டாங்க அப்படின்னு. மேபி அவங்களுக்கு அந்த சிறுபான்மையினர் ஓட்டம் வேணும் அப்படின்ற அந்த நகர்வுக்கு அவங்க நகர்ந்துட்டாங்களோ? இல்லை, அவங்களுக்கு ஆரம்பத்தில் சிறுபான்மை ஓட்டு வேணும்னு சொல்லி தான் ஆரம்பத்தில் அவங்க அப்படி தான் நடந்திருப்பாங்க. பிஜேபி கூட நெருக்கமாக இருந்தாங்க, தேர்தலில் கூட்டணி வச்சாங்க, ஜெயிச்சாங்க, கூட்டணி அமைச்சரவையில் கலந்துக்கிட்டாங்க. இவங்களுடைய இந்த ஆர்எஸ்எஸ், பாஜக மற்றும் இந்த சனாதன கூட்டத்தினுடைய அயோக்கியத்தனத்தை வந்து அவங்க கூட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணிட்டானுங்க, அடடா இது வந்து திமுக விட கருணாநிதியை விட மோசமான கொள்ளை கூட்டண்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சேலஞ்சே பண்ணாங்க. இனி எக்காலத்தையும் நான் சேரவே மாட்டேன் சாகரவில்லையும் அப்படின்னு. என்னை பொறுத்தவரையிலையும் அவங்களுடைய மரணத்தில் கூட காஞ்சி சங்கர மடமும் பாஜகவுடைய கை இருப்பதாகவே நான் இன்னவரையிலையும் பார்க்குறேன். அந்த விசாரணை குழு அமைச்சும் இன்னைக்கு அடுத்த கட்டமாக நகர்லையோ, அது அப்படியே அதிமுக விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது சார். ஜெயலலிதா மரணம்ல கொடநாடு கொலை வழக்காக இருக்கட்டும், இல்லை கொடைநாடு கொலை வழக்காக இருக்கட்டும், இந்த வழக்கு வந்து ஜெயலலிதா மரணம் சம்பந்தமான வழக்கு வந்து அது இவர் தானே கலப்புனது. அது ஆமாம், யார்? ஓபிஎஸ் தியானம் இருந்து ஒரு கலப்புனாப்புல. அப்போ ஓபிஎஸ்ஸே அமைச்சரவையில் இருந்ததுனால அதை வந்து ஊற்றி மூடிட்டாங்க, அவ்வளோதான். எடப்பாடி, அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி முறிவுக்கு அப்புறமா நிறைய பேர் சொன்னது வந்து எடப்பாடிக்கு சிறுபான்மையினர் வாக்கு வேணும், அதனால தான் ஒரு பிஜேபி கிட்ட இருந்து இந்த கூட்டணி முறிவு ஏற்பட்டுச்சு. அண்ணா பத்தி பேசினதெல்லாம் அது ஒரு சாக்கு தான், முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. நான் அண்ணாமலை முதலமைச்சரை வேட்பாளராக அறிவிக்கணும்ன்ற ஒரு நிபந்தனை இருந்ததாகவும் அதனால அவங்க அப்படியே விலகிட்டதாகவும் பேச்சு அடிப்படை. இல்லை, அப்படி இருந்துன்னு சொன்னால் பிஜேபியை விட்டு அவர் விலகியே இருக்க மாட்டார். முஸ்லீம்களுடைய ஓட்டு வாங்கி நம்ம நிறைய ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க விலகாமல் இருந்திருந்தாவே மெகா கூட்டணியாக அமைஞ்சிருப்பாங்கல்ல. கடந்த சட்டமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சியை பிடிச்சது. இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்பவுமே ஒரு 5% வாக்குகள் சேர்த்துறோம், ஆளுங்கட்சிக்கு எதிராக மாறும். அப்போ யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மாறும், அது நேச்சுரல்.
சில பல இதுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க மெகா கூட்டணியாக இந்த முறை தேர்தலில் நின்றுந்தாவே, அதாவது அதிமுகவும் பாஜக இணைஞ்சு மெகா கூட்டணியாக நின்றுந்தாவே சாலிடாக 30 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்கல்ல. ஓ ஓகே. அப்போது இவங்க வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக வந்து ஜெயிச்சுட்டு போய் பாஜகவில் சேர்ந்துருவாங்க, ஜெயிக்கிறதுக்காக தான் இவங்க தனியாக நின்னாங்க அப்படின்னா. அப்போ அவங்க பிரியாமல் இருந்திருந்தாவே அதிகமான சீட்டுகள் வாங்கியிருப்பாங்க. ஒன்று அதிமுக வாங்கினாலும் பாஜக கூட்டணி வாங்கியிருக்கோம் இல்லையா. கரெக்ட். ஸோ அப்போ அதில் அது எடப்பாடிக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க? எதை? கூட்டணி முறிவு ஏற்பட்டதுனால இந்த வாக்கு கம்மியாக வாங்கிட்டாரோ? இல்லை அவர் எடப்பாடி வந்து கட்சி ஸ்ட்ராங் பண்ணிட்டாருமா. அந்த மனுஷன் கட்சி ஸ்ட்ராங் பண்ணிட்டு போகடான்ட்டாரு. அதிருப்தி இருக்குன்றாங்களே சார், எடப்பாடி மேலே அதிருப்தி இருக்குதோ பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்களோ? நான் என்ன சொல்கிறேன், அதிருப்தி இருக்குன்னு சொன்னால் அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் ஹோட்டலில் வந்து ரூம் போட்டு பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு இன்றைக்கி 50க்கும் மேற்பட்ட முக்கிய தலைவர்கள் வந்து நம்ம கட்சியில் இணைய போகிறாங்க, பாஜக கூட்டணியில் இணைய போகிறாங்கன்னு அறிவிக்கை கொடுத்தாரா இல்லையா? ஆமாம் கொடுத்தாரு. ஒரு பயிலும் போல கடைசியாக இவங்க மைக் வச்சுட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக அவனுக்கு ஓடியே போயிட்டானுங்களா அண்ணாமலை உட்பட. கோயம்புத்தூரில் நடந்தது. ஆமாம் சார். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்க அந்த ஆளுமை இவருக்கு எடப்பாடி கிட்ட இல்லைன்னு சொல்லியிருந்தா அப்போவே தேர்தலுக்கு முன்னாடியே வந்து கலைஞ்சி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாஜக என்ன சித்து விளையாட்டு பண்ணிச்சு, யார் எப்படி மிரட்டிச்சு உங்களுக்கு தெரியும். பாமகவை மிரட்டி கூட்டணியில் சேர்த்தது முதற்கொண்டு எல்லாமே தெரியும். அப்படி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்களை எவ்வளோலாம் மிரட்டி இருக்கும் பாஜக. இருந்தாலும் அவங்க வந்து எடப்பாடி தான் எங்களுக்கு வேணும்னு நின்னாங்கன்னு சொன்னால் இப்போ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தேர்தல் முடியட்டும், ரிசல்ட். எப்போவுமே தேர்தல் முடிஞ்சுன்னு சொன்னால் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி சில ஏற்றம் இறக்கும் ஒவ்வொரு கட்சிக்கு இயல்பு ஒவ்வொரு கட்சிக்கு இயல்பு. அதுபோல் தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் ஏற்ற மாற்றம் இருக்கும். இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலாம். இது வந்து இன்னைக்கு புதுசாக எடப்பாடி தலைமை ஏற்றதுனால இல்லை, ஒவ்வொரு தலைமையிலும் அது நடக்கும். ஓகே சார். ஜெயலலிதா தலைமையிலும் இது நடந்திருக்கு. ஓகே. ஸோ அப்போ இது வந்து புதுசு இல்லைன்றீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் புதுசு இல்லை. சரி, இப்போ பிஜேபி அதிமுக இணைய வாய்ப்பு இருக்கா? 2026 நடக்குமா? இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறாங்க. தேர்தல் அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம்ல சார்? ஏன்னா விஜய் சீமான் கூட்டணின்றாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் கூட சீமான் கூட்டணி வச்சாவே சீமானுடைய கடந்த 10-15 ஆண்டு கால உழைப்பு நாசமா போடும். இல்ல, ஒருவேளை சீமான் சாரை வந்து முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் ஏத்துக்கிட்டால் இந்த கூட்டணி அவன் ஏத்துக்க மாட்டான். ஓகே. மீறி உங்க கூட்டணி வச்சு பிறகு தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி மீறி தேர்தலுக்கு பிறகு நாங்க பிரதமர் வேட்பாளர் மாதிரி நாங்க அப்படின்னு சொன்னாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் வந்து ஒரு கூத்தாடி, அவ்வளவுதான், ஒரு நடிகர். என்னை பொறுத்தவரையிலும் விஜய் வந்து அப்படிதான் ஒரு கூத்தாடியை தான் பார்க்குறேன் நான். அதனால் வந்து சீமான் வந்து அவரு கூட போய் கூட்டணி வச்சார்னா அவருடைய 10-12 ஆண்டுகளுடைய உழைப்பு ஒரே நாளில் குழி தோண்டி பதிக்கிறான்னா. சார் அவரே வந்து நான் வெயிட்டிங், தம்பியோட இணைய நான் வெயிட்டிங்னு தானே சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில். மாநாடுக்கெலாம் கூப்பிட்டா போங்க. நீங்கள் கேட்குறீங்க, அவன் வரட்டும், அந்த காலத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போகலாம். பிஜேபி அதிமுக இந்த சலசலப்பு, பரபரப்பான இந்த அரசியல்ல இந்த சலசலப்பு எப்போ முடியும்னு நினைக்கிறீங்க? முடியவே முடியாதுன்றீங்களா? இது ஒரு தொடர்கதைன்றீங்க. பாஜக அங்கே முடிஞ்சுன்னா இந்த சலசலப்பெல்லாம் முடிஞ்சது. அண்ணாமலை போன்ற லூஸ் பயில்கள்லாம் வாயை தர மாட்டாங்க. அப்படியே மீறி திறந்தாலும் உங்களை மாதிரி ஊடகங்கள் பெருசாக்க மாட்டீங்க. ஓ, அதனால அங்க நிறுத்தினா இங்க நிப்பாட்டிடலாம். அது முடியாது சார், பிஜேபி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒரு தேசிய கட்சி. இல்லை, தேசிய கட்சிமா அங்கே அவங்க ஆட்சியில் இல்லைன்னாலும் அண்ணாமலை எல்லாம் போயிட்டு எந்த பந்துல உட்காந்து பதுங்குறான்னு பாருங்க நீங்க. அவன் ஐபிஎஸ் படித்தேன், அவனுக்கு தெரியும் நம்ம என்னென்ன பேசியிருக்கோம், நம்மளை யார் யார் வாட்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம உளவு எடுத்து வச்சுருக்காங்க, லோக்கல் போலீஸ் என்ன, இன்டெலிஜென்ஸ் என்னென்ன நம்மளை பற்றி தகவல் அறிஞ்சு வச்சுருக்காங்க, நம்ம எங்கெங்கே எவ்வளோ அமௌண்ட்டு மிரட்டி வாங்கியிருக்கோம், இதெல்லாம் வந்து நம்ம அங்கே மத்தியில் இருக்கிறதுலேயும் ஆட்டம் கிட்ட வர முடியாது. மத்தியில் அங்கே இல்லைன்னு சொன்னால் டப்ரா கிழிஞ்சிடும். இல்லை, இசட் பிரிவு வச்சுக்கிட்டு நீ வந்து வீரமாக பேசிக்கிட்டு ஒரு ஊராக சுற்றிட்டு இருக்க. மத்தியில் கவர்மெண்ட் மாறணும்னு இசட் பிரிவு கொடுப்பானா? ரிவிட் அடிப்பான். அதான் சார், எல்லாத்துக்குமே இப்போ ஜூன் 4க்கு அப்புறம் கண்டிப்பா விடை தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஆழமா அழுத்தமா சொல்றேன் பாருங்க. ஜூன் 4க்கு பிறகு இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு விதமான புரட்சியோ அல்லது வன்முறையோ எதிர்கொள்ளும். பாஜக தோத்துதுன்னு சொன்னா வன்முறை வெடிக்கும். ஓகே சார். அப்படி பாஜக ஜெயிச்சிச்சுன்னு சொன்னா மக்கள் புரட்சி ஏற்படும். ஏன்னா பாஜகவினுடைய வெற்றியை மக்கள் ஏற்றுக்கல. அப்போது தேர்தல் ஆணையம் மூலியமாக, இவிஎம் மூலியமாக இவங்க வெற்றி பெற்றுட்டா கூட மக்கள் நிச்சயம் புரட்சியை நோக்கி போவாங்க. ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி பண்ணணும். ஆனால் ஒரு கால் பாஜக தோத்துன்னு சொன்னால் இவங்க அண்ணாமலை, அது மோடியோ அமித்ஷாவோ இவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க.
அங்கே இருந்துக்கிட்டு கலவரம் பண்ணிட்டு இராணுவத்தை கொண்டு வேற மாதிரியா கொண்டு போக பார்ப்பாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும், நம்ம நாடு தயாரா இருக்கணும்ன்றீங்க. என்னை பொறுத்தவரை அதான். இப்போ எல்லாத்துக்குமே ஜூன் 4க்கு அப்புறம் கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே விடை தெரிஞ்சிடும். மக்களாட்சி தொடருதா இல்லையா, இல்லை ஏதோ புது ஆட்சி வரப்போதான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.